வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன டாபிக். அதாவது காயின் பை zerodha அப்படின்ற ஒரு ஆப் தான். இது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் மியூச்சுவல் ஃபண்டு பற்றிங்க. ஓகேங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு தெரியும், என்னென்ன டெப்த்தாக போய் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் தெரியும். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில, நான் எதை பை பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பர்டீஸ்க்கு அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணுன்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? அது வேணால் நம்ம தனியாக வீடியோ போடலாம். இது ஒரு பிகினர்ஸ்க்காக போடலாம். ஓகேங்களா? zerodha ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா zerodha ரெடி பண்ண பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போது இது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் காயின் பை zerodha அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்கேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் எப்படி என்ன பண்ணலாம், ஓகேங்களா, என்னென்ன இதுவெல்லாம் இருக்குது, டேக்ஸை எப்படி சேவ் பண்ணலாம், அதுமாதிரி இன்ஸ்டன்ட் பேமெண்ட், ஓப்பன் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி. ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சுங்க. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன இந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயின் பை zerodha பார்த்திங்க அப்படின்னா, ஃபில்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3000 கமிஷன் ஃப்ரீ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்ராஸ். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இதில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ், பரோடா, பிர்லா, பிஎன்பி, பிஓஐ, கென்ரா, டிஹெச்எஃப்எல், டிஎஸ்பி, எடில்வைஸ், இசல் மியூச்சுவல் ஃபண்ட், ஃப்ராங்க்லின் டெம்ப்ளேஷன் மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி. இது மாதிரி நிறைய அப்படியே அதில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நிறையா இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு எது ஃபேமஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் வாங்குகிறோம், ஈக்விட்டியில் ஸ்டாக் வாங்குகிறோம். ஓகேங்களா? அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு டெலிவரியாக எடுத்துகிட்டு அதை நம்ம செல் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஸ்டாக்கை வாங்கி அதை நம்ம விற்றோம் அப்படின்னா அதுவும் டெலிவரி தான். இப்போது இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 ஸ்டாக்கை நீங்கள் வாங்காதீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் உங்கள் கையில் சொல்கிறேன். என்னென்னா, நான் 100 ஸ்டாக்காக வாங்கி உங்கள் பேரில் நான் விற்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் போதும். எந்தெந்த ஸ்டாக் நான் 100 வாங்கணும் 10 வாங்கணுன்றது எனக்கு தெரியும். நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், நான் வாங்கி நான் அதில் கொஞ்சம் லாபம் எடுத்துக்கின்னு உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அது ஒரு 8% நான் கொடுக்குறேன், 5% நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட மேக்ஸிமம் அதிகமாக தான் வர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இதில் உள்ளே போயிடலாம். இதை ஓப்பன் கொடுக்குறேன். zerodha அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லாகின் ஆகிடும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு லாகின் காட்டுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இன்வெஸ்டட், கரண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே ஜீரோ தான் காட்டுது. என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணல. ஓகேங்களா? பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் இது ஒரு பிகினர்ஸ் பண்ணணுன்னு ஆர்வமாக இருக்கவங்களுக்கு இது பண்ணலாம். ஓகேங்களா? தப்பு இல்லை. சரிங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாண்ட் டு லேர்ன் பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹியர் இஸ் 3-part சீரியஸ், ஹிந்தி அந்த மாதிரிலாம் அந்த இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா, யூடியூப்பில் போய் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஹிந்தி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டாப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இருக்குது பாருங்கள். இந்த டாப் ஃபண்ட்ஸில் பாருங்கள், கொட்டாக் ப்ளூ சிப் ஃபண்ட். அது பாருங்கள், அதனுடைய ப்ரைஸ் 229.06 ரேஞ்சில் போய்ட்டுருக்கு. 1 இயரில் அதனுடைய ரிட்டர்ன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா -2.46. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 இயரில் உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 97 ரூபான்ற ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது 2 ரூபா நஷ்டத்தில் இருக்கும். அதுதான் இதுக்கு மீனிங். இதே 1 இயரில் அது ப்ளஸ்ஸாகவும் போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்து ஐடிஎஃப்சி டாக்ஸ். அது 1 இயரில் 13% இறங்கியிருக்கு. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 13% இறங்கியிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆக்சஸ் லிக்விட் ஃபண்டு 1 இயரில் எவ்வளோ அதிகமாக இருப்பாங்களா, 7.59%. ஒரு 100 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 இயரில் உங்களுக்கு 107 ரூபா வரும். ஓகேங்களா? இதுதான் உண்மை. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான உண்மை. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள்
தெரிஞ்சுக்கணும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு இது டிவியில் காட்டுற மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் காலையே வாங்கிட்டேன் நான் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கவங்களாம் வந்து பாசிபிள் கிடையாது. அதுக்கு நிறைய வந்து அனலைஸ்லாம் வந்து பண்ணணும். இது வந்து பேசிக்காக இருக்கவங்களுக்கு இதுதான் நான் வந்து இருக்கிறத அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது நான் இந்த ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்டை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், எல்என்டி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். அதனுடைய ப்ரைஸ் வந்து 30 ரூபா. ஓகேங்களா? அது வந்து பாருங்கள் 1 இயரில் வந்து 8% வந்து போயிருக்கு. இப்போது 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 108 ரூபா வந்துருக்கும். ஓகேங்களா? 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 1080 ரூபா. ஓகேங்களா? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 10,800 ரூபா. ஓகேங்களா? 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். சரி, இப்போ நான் இதை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ண ஒன்றும் அதனுடைய 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், 3 இயர்ஸு, ஓகேங்களா, 1 இயரில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 இயரில் 8.05% வந்து போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8.42% வந்து போயிருக்கு. இப்போ அந்த மேக்ஸிமம் அந்த 8 எல்லாம் வந்து தாண்டிலாம் போகிறது வந்து கஷ்டம்தான். சரி, நான் இதை வந்து நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி நான் இதை வந்து பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணால் பை பண்ணிங்க, இங்கே பைன்னு இருக்கு பாருங்கள், ஒரு கார்ட் மாதிரி சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பையில் போய் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்டும். அப்படியும் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சிப் அப்படின்னு இருக்குது பாருங்களா, இந்த சிப்பில் போய் ஒரு சிப் அப்படின்னா என்ன சொன்னால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது மாதம் இவ்வளோ போடுறது, வாரம் இவ்வளோ போடுறது. ஓகேங்களா? 4 மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ போடுறது, இல்லை வருஷத்துக்கு இவ்வளோ போடுறது. இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ்ன்ற ரேஞ்சில் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இங்கே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், 10,000. ஓகேங்களா? அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோதான் பண்ணணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 50,000னா 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எப்படி உங்களுக்கு வீக்லி பண்ணுறீங்களா இந்த 50,000, இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை பண்ணுறீங்களா, இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறீங்களா அப்படின்றதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எப்படி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து கட்டலான்னு நினைக்கிறீங்களா, மாதம் வந்து 5,000 ரூபா வந்து கட்டலான்னு நினைக்கிறீங்களா, அப்படியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதனுடைய சிஸ்டம் மெத்தடு. ஓகேங்களா? வந்து பேசிக். ஓகே, நான் வந்து பைலாம் பண்ணல, சும்மா உங்களுக்கு வந்து இதை வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்படி வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங்க்கும் அதுக்கும் என்னதாங்க, இதுதாங்க வித்தியாசம். என்னென்னா ட்ரேடிங்னா நம்ம பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டுனா இன்னொருத்தவங்க ட்ரேடிங் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லணும்னா 8% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்காங்க இந்த ஃபேக்ட்ஸ், ஒய் ஷுட் ஐ இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றி அப்படியே ஒன்று ஒன்றா படிச்சிங்கன்னா ஏன் பண்ணுறது, அதனால் என்ன லாபம் அப்படின்லாம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போன ஒன்றும் அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும், என்ன எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, நம்ம சும்மா ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பாஸ்ட்டை வச்சு கிடையாது. இப்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இந்த எல்என்டி அல்ட்ரான்றது 8% வந்து போயிருக்கு, 1 இயருக்கு வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து ரெசிஷன் வந்தால் கூட இறங்கிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சும்மா இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சந்தை அபாயங்களுக்கு வந்து உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஏன்னா வந்து நீங்கள் பாஸ்ட்டை வச்சு இப்போ 8% போகும், நான் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்து 8% எனக்கு ஷூராக வரும் அப்படின்லாம் வந்து இதில் வந்து கிடையாது. ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, ஆல்ரெடி சந்தையில் நிறையா ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் புதுசாக வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா. பட் அவங்க இதெல்லாம் போய் கற்றுக்கணும், படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். ஒரு வீடியோவாக இருந்தால் அவங்க இது ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு அடுத்து அவங்க வந்து இன்னும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டெப்பை வச்சு அவங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துடும். இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.